முதல்ல சங்கர மடம் ரொம்ப தவறான உதாரணம். அதை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். கலைஞர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டாரு. அது ஏற்கக்கூடியதில்லை. சங்கர மடத்தில் வாரிசுகளை நியமிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. சங்கர மடத்தில் மட்டுமில்லை, எல்லா மடங்கள்லையும், எல்லா ஆதீனங்கள்லையும், எல்லா பீடாதிபதியும், எல்லா ஜீயர்களும் செய்யக்கூடிய விஷயம். அடுத்தடுத்த வாரிசுகளை அவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. சில ஜீயர்கள் மடத்தில் திருமணம் செய்து குடும்பம் இருந்து துறவரம் பூண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவங்க குடும்பம் குட்டிலாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவதில்லை. ஸோ அவங்களுக்கு பூர்வாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறவரத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு குடும்பம் உண்டு. அப்போ கூட அவர்கள் அந்த குடும்பத்திலேருந்து கொண்டு வரதில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மடத்துடைய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவருக்கு குடும்பம் உண்டு. அவருக்கு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பான்னு அவங்க பூர்வாசிரமத்தில் அவங்களுக்கு உண்டு. அவங்கள யாரையும் உள்ளே கொண்டு வந்து அவங்க பண்ணல. ஸோ சங்கர மடம் அப்படிங்கிறத வாரிசுக்காக சொல்கிறதே தவறான ஒரு உதாரணம். அவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. முந்தைய பூர்வாசிரமங்களில் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் ஜீயர்கள் யாராவது பண்ணியிருந்தா கூட அவருடைய குடும்பத்தினரை கொண்டு வருவதில்லை. அதனால் திமுக சொல்வது ரொம்ப தவறான உதாரணம். திமுகவில் 3ஆம் தலைமுறையை கொண்டு வந்துட்டாங்க, கன்ஃபார்மாக தெரியும். 4ஆவது தலைமுறையை கொண்டு வரக்கான முயற்சி வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. முரசொலி அறக்கட்டளை வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம கண்கூட பார்க்குறோம். அதனால் அது முதல்ல பொருந்தாத விஷயம். அதை திரு விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டினதும் தவறான விஷயம் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன். ஆட்சிக்கு இவர் வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுறாருங்கிறது தெரியும். மூணாவது 2021 ஒரு திமுக ஆதரிச்சாரன்னா இப்போவே திமுக ஆதரிக்கிறாருங்கிற மாதிரியான விமர்சன போக்குகள் உண்டு. அவர் பண்ணக்கூடிய விஷயமே திமுக ஆதரவாக தான் அவர் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிளப்பதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு சாதகம் பண்ணுறது கூட ஒரு வேலையாக இருக்கலாம்ல. இந்த ஒரு தேரி இருக்குது தானே செய்யுது. அவர் திமுக ஓட்டுகளையும் பிரிப்பாருங்கிறது இப்போ கண்கூட பார்க்குறோம், மறுக்கிறதுக்கு இல்லை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பட்டியலினத்தவருடைய வாக்குகள் இதெல்லாம் நம்ம வருதுங்கிறத பார்க்குறோம் நம்ம அவருக்கு. அதனால் அது திமுகவுக்கு இழப்பாக ஏற்படலாம். ஆனால் அது மட்டுமே இல்லை, திமுக எதிர்ப்புக்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபி தான் ஒரே வாய்ப்பாக இருந்தது. அந்த வாய்ப்புலேருந்து நானும் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லி பிரிஞ்சு வரும்போது ஒரு 10 ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு போனால் கூட அது திமுகவுக்கு தானே சாதகம். ஸோ 2021 மட்டுமில்லை, 2026 திமுகவுக்கு தான் திரு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரா இன்டைரக்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு தான் செய்யுது. அந்த விமர்சனத்தை மறுப்பதற்கு இல்லை.